இன்றைய வேத வசனம் யோவான் 1:5. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. அந்த ஒளி இருளிலே வெளிச்சத்தை தந்தது, இருளானது அந்த ஒளியை மேற்கொள்ளவில்லை. இயேசுவே அந்த ஒளி, தேவனுடைய வார்த்தையே ஜீவ வார்த்தையாய் இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது பற்றி கொள்ளவில்லை. என் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவே ஒளியாக வந்தார். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண வேண்டுமானால் அவரை தேடுங்கள், அவருடைய வழிகளில் வாருங்கள். சாத்தானின் தலையை நசுக்கி போட்டவர் அவர், விடுதலை கொடுக்கிறவர் அவர் ஒருவரே. இன்று அநேகர் செய்வனைகள், சூனியங்கள், மந்திரங்களிலே கட்டப்பட்டு விடுதலை பெற முடியாதபடி இருக்கிறார்கள். இருளில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை காண்பார்கள். அவரை தேடி வருகிறவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அவர் எங்களை மீட்டு கொண்டார். சத்துருவின் கைகளில் இருந்து எங்களை விடுதலை கொடுத்து மீட்டு கொண்டவராய் இருக்கிறார். யோவான் ஸ்நானகன் அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறார். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு சாதி மத இன வேறுபாடு பார்ப்பவர் அல்ல. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண வேண்டுமா? அவருடைய வழிகளில் வாருங்கள், விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், விடுதலை கொடுப்பார், வெளிச்சத்தை காண்பீர்கள். அல்லேலூயா.